This video is sponsored contains online shopping. இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறோம், ஊற்றிட்டோம். அடுத்தது கடுகு கொஞ்சம் போடுறோம். பாருங்கள், கடுகு போடுறோம் பாருங்கள். சும்மா கொஞ்சமாக தேவைக்கான அளவு கடுகு போட்டுட்டோம். அது நல்லா பொரியுது. பொரிஞ்ச உடனே பச்சைக்கடலை அது கூட கொஞ்சம் பச்சைக்கடலை பருப்பு 2 போட்டுக்கிறோம். நல்லா கொதிக்க விடணும். அடுத்தது பூண்டு போடுறோம். பூண்டு கருப்பு 2 உப்புல போடுறோம். போட்டோம். அது கொஞ்சம் நேரம் கொதிக்கும். அடுத்து சீரகம் பாருங்கள், கொஞ்சம் போடுங்க சீரகம். அடுத்து மிளகாய், சீரகம் போட்டோம், மிளகாய் போடுறோம். இப்போ வந்து ஒரு வதக்கணும். வதக்கிட்டு நல்லா வேக விடணும். இது வந்து எலுமிச்சைக்காய் சாப்பாடு, லெமன் சாதம். அடுத்தது கூட கொஞ்சம் கடலக்காய் பருப்பு, பச்சை கடலக்காய், நிலக்கடலை பருப்பு வந்து வறுத்து எடுத்து இப்படி தீ போடுறோம். அது பார்க்குறது இது ஒரு மாறுதல் நல்லாயிருக்கும். அது ஒரு கிண்டுறோம். கொஞ்சம் தூளுப்பு கொஞ்சம் போடுறோம். தேவையான உப்பு, அதிகம் போடக்கூடாது. அடுத்தது மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறோம். இது ஒரு கரண்டி போட்டோமா. இப்போ நல்லா கொதிக்கணும். இப்போ கொதிக்க வைக்கணும் தான். நல்லா வேவாத மாதிரி வதக்கணும். இப்போ வந்து அந்த புளிஞ்சி வச்சுருக்கிறோம்ல, கொழிஞ்சிக்காய் சாறு, எலுமிச்சைப்பழ சாறு, அதை எடுத்து அது ஊற்றுறோம். அது விதையை வந்து இருத்துறது நல்லாயிருக்கும். இருக்காதான் நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்கணும். கொதிச்ச உடனே நல்லா கொதிக்கணும். இப்போ கொதி வருதுங்களா? ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ என்னென்னா, இந்த மாதிரி வந்த உடனே நம்ம சாப்பாடு எடுத்து இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுக்கணும். ஆற வச்சு சாப்பாடு இப்படி கொட்டுறோம். அதுலேயே கொட்டிட்டோமா? இப்போ கொட்டிட்டோன்னா இதை பாரு அப்படியே ஒரு கலர் கலர்றோம்.
உப்பு வந்து இந்த மாதிரி நல்லா கிளறது அப்புறம் பாரு இப்படி இருக்கும். பார்த்தோன்னா இப்போ எலுமிச்சை சாப்பாடு ரெடி. சாப்பிட்டு பார்த்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும்.